ஒரு லவ் ஒரே ஒரு உண்மை வந்து தெரிஞ்சுச்சுன்னா, இந்த லவ் வந்து உடைஞ்சிரும் அப்படின்னு வந்து நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொண்ணு அவ லவ் பண்ற பையன்ட்ட வந்து நான் யாரு தெரியுமா? அப்படின்னு வந்து கேட்கற அளவுக்கு வந்து பயந்துட்டு வந்து நிக்கிறா. அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, அவ சொல்ல போற உண்மைதான் அந்த பையனோட லைஃபே வந்து தலைகீழ வந்து மாத்துற உண்மையா வந்து இருக்க போகுது. இதே நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்க லைஃபையும் ஸ்ட்ரகிளையும் வந்து சமாளிக்கிறாளா? இல்ல ஒரு மருமகளா மட்டும் தான் வந்து பார்க்கறாங்களா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து யாரு சொல்ல போறாங்க? ஒரு ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ நாளா வந்து சைலண்டா வந்து இருந்தா, இன்னைக்கு சடனா வந்து நின்னுட்டு இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேர்ட் ஒரு பொண்ணோட லைஃப் வந்து எப்படி மாத்தணும் தெரியுமா? ஆனா இந்த எல்லா சம்பவத்துக்கும் நடுவில் ஒரு அம்மா என் பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த உண்மை ஃபுல்லா வந்து வெளியில வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த காதல் வந்து உயிரோட வந்து எஸ்கேப் ஆகுமா, இல்ல ஃபேமிலியோட சேர்ந்து வந்து சிதறி போயிடுமா? இதெல்லாம் தான் இன்னைக்கு சிறடைக்கு ஆசை எபிசோட்ல வந்து நடந்திருக்கு. சிந்தாமணிக்கு மீனோட தம்பியை தான் வந்து என்னோட பொண்ணு வந்து லவ் பண்றா அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போயிடுது. விஜயோட திமிருக்கு வந்து முத்து வந்து சரியான ரிப்ளை வந்து கொடுத்துருக்கான். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு சீன்லேயுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன், காதல், அவமானம், செம்மையாக வந்து பதிலடி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு ஸ்ட்ராங் எபிசோடாக தான் வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த எபிசோட் பிகினிங்லேயே ஒரு ஹெவி ஃபீலிங்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காதல் உடையிற நிலைமையில் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபேமிலிக்குள்ள ஈகோ கிளாஷ் எல்லாமே ஆகுது. மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேரோட டைவர்ஸ் கேஸ் 6 மாதத்துக்கு ஜட்ஜி வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஆனால் இதை விஜயாவும் மனோஜும் மறைச்சு தான் அமெரிக்க போன கூட மனோஜுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் எல்லாமே நடத்தி முடிச்சாங்க. அதே மாதிரி ஃப்ளோரிஸ்ட் அசோசியேஷன் எலெக்ஷனில் மீனா வந்து ஜெயிச்சனால எப்படியாவது பொலிவாங்கணும் அப்படின்னு சிந்தாமணி வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி பற்றி ஒரு உண்மை வந்து மீனோட தம்பி சத்யாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. மீனோட தம்பி சத்யாவும் சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சத்யா வந்து கேஷுவலா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ ரேகா சத்யா வந்து அவன் ஒர்க் பண்ற இடத்துல வந்து மீட் பண்றா. அவளோட ஃபேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே தயக்கமா வந்து இருக்குது. தயக்கம் மட்டும் இல்ல, பயமாவும் இருக்குது அவளுக்கு. இப்போ சொல்லணுமா இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள வந்து போராடிட்டே இருக்கா. ஃபைனலி அவன் உண்மையை வந்து சொல்லிடுறா. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சிந்தாமணியோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே சத்யாக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கா வந்து இருக்குது. அவனோட ஃபேஸ் சடனா வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த லவ் ஃபீல் ஒரு செகண்ட்ல கோவமா வந்து மாறுது. சத்யா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த லவ் வந்து சரிப்பட்டு வராது. என் அக்கா மீனா இவ்வளோ கஷ்டப்பட காரணமே உங்க அம்மா தான். எலெக்ஷன் டைம்ல கூட கத்தியால வந்து குத்துனது உங்க அம்மாவோட வேலை தான் அப்படின்னு டைரக்டா வந்து சொல்லிடுறான். அவன் சொல்ற ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து ரேகாக்கு வந்து நைஃப் மாதிரி வந்து இருக்குது. அந்த மொமெண்ட்ல ரேகா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ கோவப்படல, அவ ஆர்கியூ பண்ணல, சைலண்டா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாம இப்படி வந்து டிசைட் பண்ணாம உங்க அக்காட்டையும் மாமாட்டையும் பேசி பார்ப்போம் அப்படின்னு வந்து காமா வந்து சொல்லிட்டு இருக்கா. இதுலதான் ரேகாவோட கேரக்டர் வந்து டெப்தா வந்து தெரியும். அவளுக்கு வந்து லவ் தான் முக்கியம், ரிவெஞ்ச் எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து வெளியில போறாங்க. ஒரு சிம்பிள் ஹாப்பி மொமெண்ட் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மீனா எலெக்ஷன்ல ஜெயிச்சனால கேக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு கடைக்கு வந்து போறாங்க. ஆனா டிஸ்னி வேற லெவல்ல ட்விஸ்ட் வைக்குது. அதே கடையில தான் சிந்தாமணி இவங்க வந்து ஜோடியா வந்து பாத்துடுறாங்க. நம்ம பொண்ணு சத்யா கூட என்ன பண்றா? அந்த ஒரு கிளான்ஸ் தான் சிந்தாமணிக்கு டவுட் வந்து கிரியேட் ஆகுது. இவங்களை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு சைலண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே போய் பிடிச்சிடுவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சஸ்பென்ஸா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா சம்ஹவ் சத்யா அண்ட் ரேகா வந்து தப்பிச்சிடுறாங்க. இது ஒரு டெம்பரவரி எஸ்கேப் தான். இன்னொரு பக்கம் வீட்டில் தான் வந்து சீன் நடக்குது. விஜயோட வீட்டில் வந்து வேற ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்குது. நிறைய லேடிஸ் வந்து கூட்டமாக வந்து மீனாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து அவங்களை வந்து உள்ள கூட்டிகிட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்தாமணியோட ஆளுங்க எங்களை வந்து வியாபாரம் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மீனா அவங்க சொல்கிறதுக்கு சீரியஸாக கேட்டுட்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் விஜய் மீனாவை பற்றி நீ இவங்களோட பேசிகிட்டு இருந்தா வீட்டு வேலை யார் பார்க்க போகிறது அப்படின்னு வந்து திட்டுறாங்க. இந்த லைன்லேயே அவங்க மைண்ட் செட் நல்லாவே வந்து தெரியுது. மீனாவை ஒரு மருமகளை தான் வந்து பார்க்குறாங்க, ஒரு லீடராக இல்லை. அந்த மொமெண்ட்டில் தான் முத்து வந்து என்ட்ரி ஆகிறான். உடனே முத்து வந்து அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சிம்பிள் லைன் தான், ஆனால் பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதோட முடிஞ்சிடல. விஜய் வந்து கண்டினியூஸாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ரூம் சுத்தம் பண்ணலையா அப்படின்னு சொன்ன உடனே அதையும் வந்து முத்து வந்து செஞ்சிடறான். விஜய் வந்து அதோட விடாமல் எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் முத்து வந்து விஜய் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து காஃபி கேட்ட உடனே முத்து வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்றான். எல்லாத்தையுமே முத்து வந்து காமா வந்து செஞ்சுட்டு இருக்கான். அவன் ப்ரூவ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் தான் வந்து பெரிய வேலை பார்க்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு திங்கிங் மட்டும் தான் வந்து இருக்குது. இது எல்லாமே பார்த்து அந்த பொண்ணுங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பொறுப்பான ஹஸ்பண்ட் வந்து உனக்கு கிடைச்சிருக்கு, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல மீனாக்கு வந்து ஒரு சைலண்ட் ஹாப்பினஸ் வருது. இது லவ்வா, ரெஸ்பெக்டா, சப்போர்ட்டா மூணுமே வந்து இருக்குது. இதுக்கு பேரலா மனோஜோட சீன் வந்து காமிக்கிறாங்க. புதுசா என்கேஜ்மெண்ட் ஹரிணி கூட வந்து வெளியில வந்து சாப்பிட போறான். என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு, ஆனா டைவர்ஸ் இன்னுமே வந்து பெண்டிங்ல தான் வந்து இருக்குது. இது ஒரு பெரிய டிக்கிங் பாம் தான், எப்ப வேணும்னாலுமே வெடிச்சிடும். ஸோ மனோஜ் வந்து கார்ல போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிணி வந்து ஆட்டோல போகலாம் அப்படின்னு வந்து சொல்றா. அதனால மனோஜ் வந்து அவளை வந்து ஆட்டோல வந்து கூட்டிட்டு போறான். வெளியில வந்து பெர்ஃபெக்ட் கப்பிள் மாதிரி வந்து இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல் பொய் தான் வந்து போயிட்டு இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு உண்மை வந்து வெளியில வர வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அது இன்னும் ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகல. இப்போ சிந்தாமணிக்கு ஒரு டவுட் தான் வந்திருக்கு. ஆனா அந்த டவுட் நாளைக்கு ஒரு பெரிய விபரீதமா வந்து மாறப்போகுது அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரியாது. சத்யா எடுத்த அந்த ஒரு டிசிஷன் காதலை வந்து காப்பாத்துமா இல்ல வந்து உடைச்சிடுமா? ரேகா பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கான்ஃபிடென்ட்டா தான் வந்து இருக்கா. நம்ம பேசி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா லைஃப்ல எல்லாத்தையுமே பேசி சரி பண்ண முடியுமா என்ன? ஆனா இதுக்கு நடுவுல முத்து கொடுத்த அந்த சைலண்ட் ரிப்ளை பாத்தீங்கன்னா விஜயோட ஆணவத்துக்கு ஒரு ஜஸ்ட் பிகினிங்கா இல்ல இதுக்கு மேல பெரிய கிளாஷ் வரப்போறதுக்கான சிக்னலா? மனோஜ் லைஃப் பாத்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. ஒரு பொய் மேல இன்னொரு பொய் அப்படி
அப்படின்னு போயிட்டே வந்துருக்குது. அது உடையிற நாள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, சீக்கிரமாவே ரோகிணி மனோஜ்ட்டு வந்து பிரச்சனை பண்ண போறா. இந்த எபிசோட் சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உண்மை எப்போ வேணும்னாலுமே வெளியில வந்துடும், ஈகோ எப்போ உடையும் அப்படின்றது தெரியல. ஆனா லவ் அது வந்து சப்ஜெக்ட் டு டெஸ்டிங் தான். ஆனா இந்த எபிசோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் வருது, உண்மை எல்லாமே ஒரே டைம்ல வெளியில வந்துச்சுன்னா இந்த ஃபேமிலி அதை வந்து எப்படி சமாளிக்க போறாங்க, இல்லை எல்லாருமே ஒவ்வொரு டைரக்ஷன் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்ல போறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.